நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு மகாராஜா நாம் ஜீவனுள்ள ஜெபாதிபதி ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்களை இந்த ஜெப வேளைகளை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என் அன்பு ஜாஷுவா டிவியினர்களே, இந்த நாளில் நாம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நீங்கள் அநேகர் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் கொடுக்குற ஜெப குறிப்புகள் நாங்கள் ஜெபிக்கும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு அனுப்புங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பாராக. இப்பொழுதும் நாம் விசேஷமாய் இந்த நாட்களின் விசேஷ ஒரு ஜெப குறிப்பாய் பிள்ளைகள் மேல் தேவன் கவனம் வைக்க சொல்லியிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் மேல் நீங்கள் கவனமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவித்து உங்களுடைய பிள்ளைகள் மேல் கவனமாக இருக்கும்படி தேவன் சொல்லுகிறார். வரக்கூடிய கொடிய நாட்களுக்குள் வியாதிகளுக்குள் நாம் போய்விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கொடிய வியாதிக்கும் விஷ காய்ச்சலுக்கும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை மறைக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சிறு பிள்ளைகள் உங்கள் பக்கத்தில் நிற்பார்கள், நான் அப்படி அடிமைகிற அதிகாரத்தோடு சொல்வேன், உங்கள் பிள்ளைகளின் மேல் உங்களுடைய கரங்களை வைத்து செபியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் நம்ம உத்தரவாதி. உங்களை நம்பித்தான் தேவன் அந்த பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஐயா, தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அது. நீ தான் அதற்காக ஜெபிக்க வேண்டும். நீர் தான் அதற்கான ஒரு உத்தரவாதி. தேவன் உங்களை கார்டியனாய் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைக்காய் ஜெபிப்போமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிறவர்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இந்த நாளிலே தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் வைக்கிறேனப்பா. படிக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கருத்தில் வைக்கிறேன். தேவனே, மனதிறங்கி உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். நீர் சொல்லியிருக்கிறீர், பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிருப்பாய் என்று. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் பகலில் பறக்கிற பொல்லாத மண்ணுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், தந்திரங்களுக்கு இவர்கள் மறைக்கப்பட்டு இரவில் நடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கு மறைக்கப்பட்டு தேவனே உமக்கு பிரியமாய் எமக்கு சாட்சிகளாய் மாறட்டும். குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய், பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாறட்டும். அப்பா, நல்ல ஞானத்தை சுகபலத்தை தாரும். நசன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய அடிமை அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக தேவாதி தேவன் குடும்பத்தில் சமாதானத்தை தரும்படி அநேக ஜெப குறிப்புகள் வந்திருக்கிறது. நம்முடைய கன்வென்ஷன் கூடுகளிலும் சரி, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே அநேக இடங்களுக்கு கன்வென்ஷனுக்கு செல்லும் பொழுது அவர்கள் கொடுக்கிற ஜெப குறிப்புகளில் அதிகமாக இருப்பது எது என்று பார்த்தால், ஐயா, எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை. கணவர் கொடுப்பார், என் மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை, வீட்டுக்கு போனால் ஏன் போறோன்னு இருக்குது. மனைவி கொடுப்பாள், ஐயோ, எங்கள் வீடு ஒரு நரகம் போல இருக்கிறது, என் கணவன் என்னை புரிந்து கொள்வதில்லை, ஏன் இந்த பூமியில் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் என்று வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லுவாள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவாதி தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், குடும்பத்தில் ஆசீர்வதிக்கிற தேவன், சமாதானத்தை தரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை உங்கள் குடும்பம் இப்படி இருக்குதா, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஏனோ தானோ என்று ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்க இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சேர்ந்து ஜெபியுங்களேன். அதிகமாய் நேசிக்கிறவர்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை நீர் ஏற்படுத்தி அவனை ஆசீர்வதித்தீரே. குடும்பத்தை நேசிக்கிற தேவன் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாய் அவனை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற தெய்வமே, இப்பொழுதும் உம்மை நம்பி உம்முடைய பிள்ளைகளுடைய பார்த்துக்கு இருக்கிறப்பா. தேவனே, இந்த வீட்டில் இருக்கிற பிரிவினை ஆவிகள் செயலற்று போகட்டும். இந்த வீட்டில் இருக்கிற தருத்திர ஆவிகள் செயலற்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீட்டில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிற அத்தனை வல்லமைகளும் செயலற்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, நீ சொன்னது போல் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தாலும் நன்மையாலும் திருப்தியாகட்டும். அப்பா, நன்மையாலும் திருப்தியாகட்டும். இவளுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷிக வல்லமைகள் பொல்லாத விளைவுகள் செயலற்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, நசமக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவனுள்ள ஜீவாதிபதியம் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை விசுவாசத்தினாலே இவர்கள் ஒவ்வொரு இடத்திலிருக்கிறப்பா, ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படியாய் என் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? என்னோடு தயவாய் திருப்புங்களேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அது சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். தேவாதி தேவன் இயேசு மகாராஜன் வார்த்தை மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம் விதமாய் சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், நம்மை நினைத்திருக்கிறாராம். என்ன ஒரு சந்தோஷம் ஐயா! உங்களை ஒருவர் நினைத்திருக்கிறார். அண்ணே, அக்கா, உங்களை ஒருவர் நினைத்திருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். நினைத்திருக்கிறார் ஐயா. உங்கள் கஷ்டத்தை நினைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை ஒருவர் நினைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்காய் செய்த காரியங்களையும் அவருக்காய் ஓடின ஓட்டத்தையும் அவர் நினைத்திருக்கிறார். மறக்கிறதுக்கு அவர் மனிதன் அல்ல. சிலர் சொல்வார்கள், இந்த பட்டணத்துக்கு வரும்பொழுது, என்னை நினைத்தீர்களா? என்னை நினைக்கவில்லையா? என் மேல் அன்பு இல்லையா என்று சொல்வார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, மனிதனுடைய அன்பு மாயை. தேவைக்காக நினைப்பான். ஏதோ ஒரு தேவைக்காக நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நடிப்பார்கள். நம்மை மனதார நினைக்கிற ஒருவர் உண்டென்றால், எப்பொழுது நம்மை நினைக்கிற ஒருவர் உண்டென்றால் அது இயேசு ரட்சகர். அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 115:12. இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புகிற குல தெய்வமாய் சொந்தமாய் ஏற்றுக்கொண்ட உங்கள் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பாராம். நினைத்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையே தேவன் நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளையை தேவன் நினைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளையின் வாழ்வை குறித்து தேவன் திட்டங்கள் வைத்திருக்கிறார். நீ ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ வயதாகி கொண்டு இருக்கிறதே, இவளுக்கு எங்கே மணமகன் பார்ப்பது, எங்கே மணமகள் பார்ப்பது, இவனுக்கு நான் என்ன தொழிலை செய்து கொடுப்பது, இவன் படித்து முடித்து விட்டானே, இவனுக்கு என்ன வேலை நான் வேலையில் சேர்த்துடுவதென்று நீ உன் மகனை குறித்து நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் சொல்றார், நான் நினைச்சிருக்கிறேன். எதுக்கு? ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார் ஐயா. அவர் ஆசீர்வதிப்பாரா? வேதத்திலே இவ்விதமாய் அதன் கீழே ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்களேன். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த ஆரோனை ஊழியராய் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நான் உங்களுக்கு சொல்வேன், கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறீர்களா? உங்களையும் அவர் நினைத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவரை நினைத்திருக்கிறார். கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறவரை, கர்த்தருக்கென்று ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று பொறுத்தரையோடு, ஒரு பெரிய பாரத்தோடு, ஆசையோடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற உங்களையும் தேவன் நினைத்திருக்கிறார். கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா என் மகள் சின்ன பிள்ளைங்களுக்கு விபிஎஸ்லாம் சொல்லிக் கொடுப்பா, சண்டே ஸ்கூல்லாம் எடுப்பா. நினைத்திருக்கிறாரம்மா, நினைத்திருக்கிறார் ஐயா. என் அன்பு சகோதரனே, ஆதியில் கொண்ட அன்பையும் தேவன் நினைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒரு வேளை என்னுடைய செய்தியை கவனிக்கிறவராக இருந்தால் கேட்டிருக்கலாம். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சுன்னா போதும். அப்படி இவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கணும், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும், அங்கே போய் ஜெபம் பண்ணணுமா, அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணணுமா, அவ்வளோதானே. தருத்திரத்தில் இருப்போம், வேலை இருக்காது. வேலை இல்லை, தருத்திரம் வேறையா? எங்கேயாவது ஜெபம் பண்ண போகணும், யாருக்காவது வியாதி இருக்காங்களா, யாருக்காவது பிசாசு பிடிச்சவங்க இருக்காங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக அலைவாங்க. ரொம்ப தீவிரமாக போகிறது. மறுபடி பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவர் இந்த அலைச்சலை நினைக்கிற தேவன் இருக்கிறார். இவருடைய அலைச்சலை நினைத்து பார்ப்பார். இவன் தருத்திரத்திலே ஓடிக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லி ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தருவார், ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். அவ்வளவுதான்.
நாம் ஊழியத்தை நினைக்க மாட்டோம். அப்படி தானே? அப்படி தானே ஐயா? அவ்வளவுதான். கர்த்தருக்கென்று அவ்வளோதான். வாலிப நாட்களில் போனோம், இனிமேல் ஏதாவது வேலையை பார்ப்போம். மறுபடி அவரோடு ஊழியம் செய்தவர்கள், தம்பி ஊழியத்துக்கு வரியாப்பா, ஐயா ஊழியத்துக்கு வரையிலா போகுமான்னு சொன்னால் சொல்லுவாங்க, நேரம் இல்லை பிரதர், இப்போ எனக்கு அது பார்த்திங்கன்னா நான் அங்கே போகணும் இங்கே போகணும், நேரம் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒரு நாள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தாலும், ஒரே ஒரு நாள் அவருக்கென்று வைராக்கியம் பாராட்டியிருந்தாலும், தேவன் உன்னை நினைத்து கொண்டு தான் இருக்கிறார். மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். வேதத்திலே நான் இருந்து ஒரு நபரை உங்களுக்கு காந்தி கொடுக்க இருக்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே பாவத்தினால், அக்கிரமத்தினால் ஒரு பட்டணம் நிறைந்து, சோதம் கொமோரா என்னும் ஒரு பெரிய பட்டணம் தன்னுடைய குடிகளின் நிமித்தம் தீட்டுப்பட்டு, அங்கே பொல்லாத இச்சைக்காரர்களும் பொல்லாத மனிதனும் நிறைந்து தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்ததினால் அந்த பட்டணம் அழிய இருக்கிறது. அதை அழிக்கும் பொழுது இந்த பட்டணத்துக்காய் ஜெபித்த ஒரு மனிதன் இருக்கிறார். இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லுது என்ன, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கேயோ இருந்து கொண்டு, ஐயா ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிளே சொல்லுவேன், ஒவ்வொரு தேசத்தின் பேராய் நீ சொல்லிக்கொண்டு ஜபித்து கொண்டு இருக்கலாம். நல்லதம்மா, நல்லது செய்யுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்தின் பெயராய் நீங்கள் சொல்லி ஜபித்து கொண்டு இருக்கலாம். நல்லது செய்யுங்கள். ஒவ்வொரு கிராமத்தின் பெயராய், கர்த்தாவை இந்த கிராமம் உம்மை அறிய வேண்டும், இதில் உள்ள ஜனங்கள் உமக்கு பிரியமாவுக்கு சாட்சிகளாய் மாற வேண்டும், தங்கள் மனம் போல் உள்ள வாழ்வை விட்டு திரும்ப வேண்டும் என்று நீங்கள் தேசத்தின் பெயராகவோ மாவட்டத்தின் பெயராகவோ இல்லையேல் கிராமமாக பேராய் நீங்கள் சொல்லி ஜபிக்கிறவளாய் இருந்தால், இந்த வசனம் விதமாய் சொல்லியிருக்கிறது. ஆதியாகமம் 19 அதில் 29 பாருங்களேன். அங்கே ஆபிரகாம் என்று ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் வேறு இடத்தில் இருக்கிறார். அங்கே இருந்து ஜெபிக்கிறார். ஐயா, என் பக்கத்து மாநிலத்துக்காரங்க மனம் போல் வாழுதாங்களே, ஐயோ சுய இச்சையின்படி வாழ்கிறார்களே, அவர்கள் யாருக்கும் கீழ்ப்படுவதில்லையே, தாய் தகப்பனை மதிக்கிறதில்லையே, மனைவியை மதிக்கிறதில்லையே, மனம் போல் இருக்கிறானே என்று சொல்லி ஒரு மனிதன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பட்டணம் எந்த ஒரு மாறுதலும் இல்லாதனாலே அழிய போகிறது. தேவன் அதற்கு ஒரு அழிவை நியமித்து விட்டார். நியமித்து விடவும் இங்கே நான் சொல்லுவேன், இந்த போலீஸ் விசாரணை போல அங்கே ஒரு விசாரணை இருக்கிறது. யாரெல்லாம் இருக்கிறார்? அப்போது என் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள் ஐயா, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பதை பாருங்களேன். ஆபிரகாமுக்கு சொந்தக்காரர் லோத்து இருந்து இருக்காயான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தகவல் போகுது. என் எஜமான் இயேசு மகாராஜாவுக்கு தகவல் போகிறது. ஏசப்பா, இந்த சோதோம் குமார பட்டணத்தை நீங்கள் அழிக்க சித்தம் கொண்டுட்டீங்க, ரைட்டு. இங்கே இருக்கிறது எல்லாரும் ஓரினை சேர்க்கைக்காரர்களும் மனம் போல் வாழ்கிறவனும் மதுபான பிரியவனும் இப்படி உங்களுக்கு பிரியமெல்லாம் செஞ்சுட்டு வரான், கரெக்டு தான். ஆனால் அதில் ஒரு ஆள் இருக்கிறான். யார் அவன்? உம்முடைய ஊழியத்தை செய்கிற, பட்டணங்களுக்காய் கிராமங்களுக்காய் ஜெபிக்கிற அந்த ஆபிரகாமின் சொந்தக்காரங்க இருக்கிறான். அப்போ பார்த்தாரு, எப்பா உனக்காக ஒருத்தங்க கண்ணீர் உடைச்சிக்கிட்டு இருக்கான்ப்பா, உனக்காக ஒருத்தங்க அழுதுகிட்டு இருக்கிறார் ஐயா அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனை காப்பாற்றினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, நாங்கள் அநேகர் சொல்வதுண்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஜெபிக்கிறோம் என்று. ஒருவேளை இதில் லகுவாய் நீங்கள் நினைக்கலாம். ஒரு நாள் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை குல தெய்வமாய் சொந்தமாய் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் ஒரு நாள் உனக்காக ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை தேவன் மறக்க மாட்டார், நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆபிரகாமின் ஜெபம் லோத்தையும் லோத்தின் குடும்பத்தையும் காப்பாற்றினது. இன்றைக்கு
உன்னுடைய ஜெபம், உன் சொந்தங்கள் ஏதோ ஒரு பட்டணத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு அழிவு அந்த பட்டணத்துக்கு வந்தாலும் உன்னுடைய ஜெபம் உன் சொந்தத்தை காப்பாற்றும். மறந்து விடாதே. தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை, நோய் என்று விதவிதமாய் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விதவிதமான கொலைகளில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா தேசத்திலும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? இந்தியர்கள் இல்லாத தேசம் இல்லை, தமிழர் இல்லாத மாநிலமும் இல்லை. அத்தனை இடத்தில் இருக்கிறார்கள். உன் ஜெபம் அவருக்கு தேவை. உன் ஜெபம் அவர்களுக்கு தேவை. உன் ஜெபம் அவர்களுக்கு தேவை. நினைத்துக் கொள்ளலாம், நாம் சுகமாய் இருக்கிறோம் என்று. நல்லது. உன்னை தேவன் உன் சொந்தத்துக்காய் ஜெபிக்க வைத்திருக்கிறார் தெரியுமா? ஜெபித்ததுண்டா? ஒரு வேளை இந்த ஜமான் என்னோடு இருப்பாராக, நம்ம எல்லோரும் பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அப்படி ஆகட்டும். போனதுக்கு அப்புறம் ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டதினாலே நான் என்னுடைய கற்பனை ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்த பல கோடி கோடி ஜனங்கள் அங்கே உண்டு. ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே இருப்பார்கள். நாம் சொல்கிற மாதிரி பரம்பரையான உங்கள் வேதக்காரர், இந்த வேதக்காரரும் போவாங்க வச்சுக்கொடுவோமே. இந்த புதுசாக உள்ளவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கண்ணு பார்த்ததை சொல்லுதையா, என் கேள்விப்பட்டதையா, என் கண்ணு பார்த்ததை சொல்லுதையா. இவங்க சந்தோஷமாய் பரலோகத்துக்கு வந்து சொல்லுவாங்க, ஏசப்பா ஏசப்பா, நான் லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நீங்கள் தான் மெய் தேவன், உங்களால் தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும், பரலோகம் உண்டு நரகம் உண்டுங்கிறத நான் லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் தெரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்தில் என்னையே போல என் சொந்தம் இங்கே வரணுங்கிறதுக்காக நான் அநேகருக்கு ஏசப்பாவை உங்களை பற்றி நான் சொன்னேன். ஏசப்பா, இப்போ என் பேச்சை கேட்டு என் கூட படித்த பிள்ளைங்க இத்தனை பேர் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், என் கூட படித்த பிள்ளைங்க உண்மை ஏற்றுக்கிட்டாங்க, என் சொந்தங்களும் ஏற்றுக்கிட்டது. இதற்கு மேலே அநேகர் சொல்லுவார்கள். நான் உண்மை ஏற்றுக்கொண்டதும் எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல. ஒவ்வொரு ஊராக போய் சும்மா பற்றி சொன்னப்பா, இன்னைக்கு அநேகர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வரும். நமக்கு சின்ன வயசுலேருந்து இயேசுவை தெரிஞ்சதுனால நாம் சொல்லுவோம், சப்பா நான் பக்தியாக இருந்தேன்னா எங்கள் தாத்தா பக்தியாக இருந்தார், எங்கள் அப்பா பக்தியாக இருந்தார், நானும் இருந்தேன் வந்துட்டேன். ஏப்பா ஒரு கனி இல்லையா உங்ககிட்ட? நீ மலட்டு மரமா? ஒரு கனி இல்லையோன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? கீழே ஒரு சத்தம் கேட்கும், ஐயா அப்பா நரகம் ஒன்று உண்டு, பரலோகம் ஒன்று உண்டு. அந்த ஐஸ்வர்யவான் நினைத்தான், என் இஷ்டம் போல வாழ்ந்தேன், நான் எவரையும் கொலை பண்ணல, கொள்ளை அடிக்கல, நல்லா தான் தீங்கிறேன், நல்லா தான் இருக்கேன் வாழ்ந்தான். தன் வாசலில் படுத்திருந்த ஏழையை கவனிக்காதவன், தன் வாசலில் பிச்சை கேட்பது போல பிச்சைக்கு படுத்திருந்த கவனிப்பாரற்ற ஏழையை கவனிக்காத ஒரு ஐஸ்வர்யவான், கொலை செய்யாதவன், கொள்ளையடிக்காதவன், எவர் பொருளையும் சிக்கல, பாவம் செய்யாதவன் தான். ஆனால் நரகத்துக்கு போயிட்டான். அவன் அங்கிருந்து பார்க்கிறான், தெருவிலே நாய்கள் நக்கி கொண்டிருந்த அந்த லாசரு மேலே தேவனுடைய கரத்தில் இருக்கிறான். கேட்கிறான், என்ன அப்படின்னு. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீ காணாத இடத்தில் அன்பு கூறுவாயோ? பார்க்கறான். நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் அப்படியே நடக்கும். நான் நினைக்கிறேன் உன்னோடு படித்த பிள்ளைகள் ஒரு வேளை எஜமானனை மன்னித்துக் கொள்வாராக. இப்படி நடக்காது இருக்கட்டும். உன் சொந்தம் ஒரு வேளை கீழே இருந்து, அண்ணே அக்கா நீ என்கிட்ட சொன்னியா நரகம் ஒன்று உண்டுன்னு சொல்லியா, உன் மனம் போல வாழாதம்மா, உன் மனம் போல வாழாத, ஏசப்பா ஞாயிறு இருப்பார், நீ சொன்னியா, நீ சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேனேன்னு சொல்லுவாங்க. தங்கச்சி, தம்பி, ஐயா நீங்கள் பரலோகம் வந்துருங்க ஐயா, நல்லது. உங்கள் தம்பி எங்கே போனார்? உங்கள் அண்ணன் எங்கே போனார்? நீங்கள் உயிராக நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போவாங்க? தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லுதியம்மா, நீ இயேசுவை பற்றி சொன்னியா? தம்பி உனக்கு வெக்கப்படாமல் ரோட்டில் நீ என்னலாமோ நீ சொல்லுதியே.
உன் ஃப்ரெண்ட்ஸும் உன் கூட வரக்கூடாதா பரலோகத்துக்கு? அவன் நித்திய நகரத்துக்கு போகக்கூடாதையா? வரணுமில்ல. நீ சொன்னியாப்பா, நீ சொன்னியா? உன்னை நினச்சிக்கிட்டு இருக்காருப்பா என் ஆண்டவர். உன்னை எதுக்காக அந்த காலேஜுக்கு அனுப்பினார்? உன்னை எதுக்காக அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறார்? உன்னை ஏன் இவ்வளோ படிக்க வைத்தார்? உன்னை ஏன் இவ்வளோ உயர்த்தி வைத்திருக்கிறார்? நீ அவருக்காக ஏதாவது செய்வாய் என்று நினைத்து தான் வைத்திருக்கிறார். உன் ஜபம் விலையேறப்பட்டது. நினைக்கலாம் அவங்க ஜெபம் பண்ணுதாங்க இவங்க. ஐயா, நான் அதை சொல்ல விரும்பவில்லை. நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்கிறாய்? ஆண்டவர் உன்னோடு பேசுவாராக. நிஜமான இயேசு மகாராஜன் உன்னோடு பேசுவாராக. வேதத்திலே அதுக்கப்புறம் பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் 30:22 பார்த்தீங்கன்னா, ராகேலையும் கர்த்தர் நினைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ராகேலையும் கர்த்தர் நினைத்தார். எதனால்? பிள்ளை இல்லாதிருந்த அவளையும் கர்த்தர் நினைத்தார். பிள்ளை தனக்கு இல்லை, தன்னுடைய வேலைக்காரி தன்னை அற்பமாய் மதிக்க அற்பமாய் பார்க்கிறாளே என்று சொல்லி புலம்பும் பொழுது கர்த்தர் அவளை நினைத்தாராம். இன்றைக்கு ஒருவேளை நீயும் குழந்தை இல்லாதிருப்பாயானால் உன்னையும் ஆண்டவர் நினைக்கிறார். உனக்கும் அழகான ஒரு குழந்தையை தருவார். அவர் போதுமானவர் ஐயா. உன் பிரச்சனைகள் உனக்கு தான் புரியுது சகோதரியே, சகோதரனே, உனக்குத்தான் புரியுது, அவருக்கல்ல. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. எனக்கு அருமையான என்னுடைய மாப்பிள்ளை ஒருவர் மெக்கானிக். அவர் காலாத்தி மடத்தில் மெக்கானிக் ஷாப் வைத்திருக்கிறார். ரொம்ப நாளைக்கு முன்னகற்றி ஒரு 20 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு பைக் வச்சுருந்தேன். டிவிஎக்ஸ் எக்ஸல்னு சொல்லி ஒரு பேர். நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி திடீர்னு எதுவுமே ஆகலை, ஸ்டார்ட் ஆகலை, வைக்கலை. லோக்கலில் கேட்டேன், அவ்வளவுதான், இது வண்டி ரொம்ப செலவாகும், 3000 ரூபா ஆகும், இது இன்ஜின் வேலை வந்துருச்சுன்னாங்க. தருத்திரம். வண்டியை ஓரத்தில் நிப்பாட்டியாச்சு. என்ன செய்யாண்ட ஊரே, எனக்கு பிழைப்புக்கு தெருவாய் ஈராங்கி வைக்கிறது கிடைச்ச ஒரே ஒரு வண்டி இதுதான், இதுவும் ரிப்பேர் ஆகி போச்சேன்னு சொல்லி 3000 ரூபா ஆகுமான்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருந்தேன். மறுநாள் என்னுடைய மாப்பிள்ளை தற்செயலாய் ஃபோன் போட்டார். அருமையான சவுந்தர் என்று பெயர். அவர் ஃபோன் போட்டார். எதான் என்ன செய்தி என்னார்? நான் சொன்னேன், மாப்பிள்ளை சும்மா தெரு சுற்றி வர, என்ன செய்யணே தெரியல, இப்படி ஆயிற்று, உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கும் முடியலையப்பா அப்படின்னு. அப்போ என்ன செஞ்சது? கிக்கரை மிதிச்சேன்னா மேலே வரவே இல்லை அப்படின்னு. கிக்கரை மிதித்தேன்ப்பா, அந்த சூப்பர் எக்ஸலில் கிக்கரை மிதித்தேன், மேலே வரவே இல்லை. அவ்வளோதான். என் மாப்பிள்ளை சொன்னார், பயப்படாங்க தான், நான் நாளைக்கு வரேன். வந்தார். ஒரே ஒரு நட்டு, ஒரு போல்ட்டு மாட்டிட்டு போயிட்டார். நான் நினைச்சேன் 3000 போயிருச்சு, ஐயோ வண்டி ரிப்பேர் பார்க்க முடியாதுன்னு. இப்படித்தானம்மா உன் பிரச்சனை உனக்குத்தான் புரியுது. நிஜமான் இயேசு மகாராஜனுக்கு அல்ல, அதை உருவாக்கினவருக்கு அது பெரியதல்ல. உன்னை பாதுகாத்து உன்னை தாயின் கருவிலிருந்தே தாங்கி தொப்புவித்து ஏந்தி சுமக்கிற தெய்வத்துக்கு அது பெரியதல்ல. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் இதுமாய் சொல்லி இருக்கிறது, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வசதி வரும் முன்னால் இருந்த ஜெபம் எங்கே? வேலை கிடைக்கும் முன்பதாக இருந்த ஜெபம் எங்கே? தேவாதேவன் உன்னை தேடுகிறார், நினைத்து கொண்டிருக்கிறார். உண்மையில் அவர் அன்புள்ள தெய்வம், அவர் மாறாதவர். நீ கர்த்தருக்கென்று ஒரே ஒரு நாள் ஊழியம் செய்திருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்கென்று ஏதாகிலும் ஒரு நாள் செய்தால் அவர் மறக்க மாட்டார். மல்கியா 3:16 சொல்கிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள், கர்த்தருடையவர்கள் தமக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தரோ கவனித்து கேட்பார் என்று ஞாபக புத்தகத்தில் எழுதியும் வைத்திருக்கிறாராம். நீ கர்த்தருக்கு பயந்தவன், உன் கண்ணீர், உன்னுடைய சொல்வேன், உன் அங்கலாய்ப்பு எல்லாம் அப்படியே ஞாபக புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. எதை குறித்தும் பயப்படாதே, உன்னை மறக்க மாட்டார். நிஜமான் கண்களை மூடி ஜபிப்போமா.
எங்கள் அதிகமாய் நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே. அப்பா, இந்த நாளிலே நீர் சொன்னீர், நீர் மறப்பதில்லை என்று சொன்னீரே, நினைத்திருக்கிற என்று சொல்லியிருக்கிறப்பா. உடைய பிள்ளையை பாருங்கப்பா. நீங்கள் நினைத்திருக்கிற, நீங்கள் உயர்த்த நினைத்திருக்கிற பிள்ளையை பாருங்க. காண்பதெல்லாம் வேதனை வருத்தமாய் இருக்கிறதே. அவர்கள் அனுபவிப்பது எல்லாம் கஷ்டமும் கண்ணீருமாய் இருக்கிறதே. தேவனே, மனதிறங்குங்கப்பா. இருதயத்தின் போராட்டத்தை பாரும். இருதயத்தில் இருந்து கூப்பிடுகிற சத்தத்தை கவனித்து பாரும். இவங்க மேல ஒரு இறக்க வைங்கப்பா. இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை உங்கள் மூலமாய் வரட்டும் ஆண்டவரே. இவர்கள் சொந்தத்துக்கு வரட்டும். இந்த ஆண்மையான என் பிள்ளையின் மூலமாக என் பிள்ளையின் படிக்கிற பிள்ளைகளுக்கு வரட்டும். நாமத்தை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. தேவனே, குடியினால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு நான் சுபிக்கிறேன். இந்த குடியிலிருந்து விடுதலை பெற தேவனே நீர் பலன்தாரும். தருத்திரங்கள் விலகட்டும் அப்பா. சாபங்கள் தொலைந்து போகட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றோடு இந்த வீட்டுக்கு நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. என்று முதல் அப்படியே செய்யும். உமால் ஆகும் என்று உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கருத்தில் வைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.